அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் இன்றைய முத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்து நாம் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம், எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க உடனே நீங்கள் புறப்பட்டு வாங்க. காலைல 10 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். 10 மணிக்கெலாம் வந்துடுங்க. தேவ சமூகத்தில் ஒரு 4 மணி நேரம் அமர்ந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்டு ஜெபிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மதியம் இங்கே உணவு கொடுக்கப்படும். எனவே குடும்பமாய் வந்து கலந்து கொள்ள உங்களை பட்சமாய் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷத்துக்காக ஏங்குகிற தவிக்கிற கூட்டங்க நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தான் இந்த சந்தோஷத்துக்கான ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியும். நான் இந்த நாட்கள் அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். உங்களை யாரும் துக்கப்படுத்தினாலும் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை யாரும் திருட முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உபத்திரவ காலத்திலும் சந்தோஷத்தை அனுபவித்தவர்களை தான் நேற்று தினத்தில் உங்களோடு கூட சொன்னேன். எப்படி இந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள முடியும்? உங்களோடு கூட கர்த்தருடைய வசனமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2:1, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சந்தோஷத்திற்கான அடிப்படையான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குதா? நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளால நீங்க துக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கலாம். நீங்க பலவிதமான துயரங்களின் நிமித்தமாய் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்னை சுற்றி இப்படி சம்பவம் நடந்திருக்குது, நான் எங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கும் உங்களுக்குள் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் தான் திரும்ப சொல்றேன், உங்களை துக்கப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து சில பிரச்சனைகள் வரும். ஆனால் உங்கள் துக்கம் அங்கே சந்தோஷமாக மாறுவதற்கு யோசித்து பாருங்க. அந்த துக்கம் உங்களுக்குள்ள வரும்போது அது சந்தோஷமா மாறிடும். ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், அது மிக மகிமையானது. உங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, அது யாரும் எடுக்க முடியாதது, திருட முடியாதது. என்ன காரணம்? ரட்சிப்பினால் கிடைக்கிற சந்தோஷம். ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு தேவ மனுஷனுக்குள்ளாக, ஒரு தேவ மனுஷிக்குள்ளாக ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதை யாரும் எடுக்க முடியாது. நான் திரும்ப கேட்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறீங்களா? நீங்க பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற அந்த நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில பாவம் செய்யும் போது முதல்ல அவனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் போகும். அவனுக்குள்ள ஒரு துக்கம், அவன் உள் மனதில் ஒரு துக்கம் ஏற்படும். அதுதான் ஆபத்தானது, அதுதான் துவக்கம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாளும் எந்த காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க. பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், வெளியிலிருந்து வருகிற துக்கம், உங்களை தாக்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்காது. ஏன் தெரியுமா? நீங்க பணத்தினாலவோ அல்லது வேற பதவி, பொருள், இதனால ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த துக்கம் உங்க சந்தோஷத்தை திருடிடும். ஆனா இந்த சந்தோஷம் இது தேவன் கொடுத்தது. என்னுடைய வாழ்விலே என் பாவ குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்ததுனால அந்த ரட்சிக்கப்பட்டனே, மீட்கப்பட்டனே, காப்பாற்றப்பட்டனே, அதில் கிடைக்கிற சந்தோஷம் இது ஈடு இணை இல்லாதது. இதை தான் சங்கீதக்காரன் பாவத்தில் விழுந்தபோது தேவனால் எச்சரிக்கை பெற்று தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பும் பொழுது 51வது சங்கீதத்தை அவர் பாடுகிறார் இல்லையா? இந்த 51ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 8வது வசனத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார். 51:8, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும் என்று சொல்லுகிறார். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்போ பாவத்தில் விழுந்ததுனால அவருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை இழந்து விட்டார். பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்தை பாருங்களேன், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்.
ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடும். துணிகரமாய் வாழும்போது ரட்சிப்பையே நாம் இழந்து போவோம். எனவே உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தொலைச்சிடாதீங்க, கவனமா இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். இன்னைக்கு இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் சங்கீதம் 51:12 குறித்து கொள்ளுங்கள். 51:12 இழந்ததை நம்முடைய வாழ்க்கையில் தொலைச்ச அந்த சந்தோஷத்தை திரும்ப தர விரும்புகிறார். எனவே எங்கேயோ ஒரு இடத்துல ஐயா என் ரட்சிப்பை நான் தொலைச்ச மாதிரி, இல்லை ரட்சிப்பின் சந்தோஷத்தை தொலைச்ச மாதிரி இருக்குன்னா திரும்ப தேவ சமூகத்தில் உண்மையாக அறிக்கை பண்ணுங்க, உண்மையாக அதை விட்டு விடுங்க, உண்மையாக தேவனோடு திரும்ப ஒப்புரவாகுங்க. அது நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஆண்டவர் சமூகத்துக்கு போய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நீங்கள் தேவ சமூகத்தில் திரும்ப வந்தீங்கன்னா ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தருவார். சந்தோஷத்தை இழந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் அதிலே நமக்கு ஜெயத்தை கொடுக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். இயேசு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தரப்போகிறார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துராம தொலைச்சிராம கவனமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.